வணக்கம் நண்பர்களே. மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி, மீனாட்சிபுரம் அந்த பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மாநில அரசு மத்திய அரசுடைய ஒப்புதலோடு வேதாந்தா நிறுவனம் ஏலம் எடுத்திருக்கு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, முதலில் ஏலம் எடுக்கும் பொழுது இது மாநில அரசுக்கு தெரியாமல் இருக்குமா, இல்லை தெரியாமல் எடுக்க முடியுமா, இது மாபெரும் கேள்வி. இது சம்மந்தப்பட்டவர்கள் பதில் சொல்லட்டும். நாங்கள் உங்கள் பகுதியில், உங்கள் மாநில எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரு கனிம வளங்களை எடுக்க செல்கிறோம் என்று ஒரு மத்திய அரசு குறைந்தபட்சம் ஒரு கடிதமாவது அனுப்பியிருக்கும். அந்த கடிதம் அனுப்பிய பிறகும், அந்த கடிதத்தை படித்த பிறகும் சும்மா இருந்துவிட்டு இன்று அவர்கள் அதை அடிப்படையாக வைத்து ஒருத்தருக்கு சுரங்கம் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் எடுக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையான அறிவாளித்தனமான அரசு என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒன்று, இதில் எது உண்மை? இப்படி முன் அனுமதியோடு இந்த ஏலம் கொடுக்கப்பட்டதா அல்லது அது இல்லாமல் கொடுக்கப்பட்டதா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு டங்ஸ்டன் என்றால் என்ன? மதுரை அந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தில் இருக்கிற டங்ஸ்டன் இதுக்கு பயன்படுது. இதில் இருக்கிற நம்ம அதை தேடி பார்த்தோம்னா பொதுமக்கள், விவசாயிகள், சுற்றுப்புற எல்லாரும் எதுக்குறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் அனுமதி கொடுத்துட்டு இப்போ ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்ற அந்த டங்ஸ்டன் என்ன பொருள்? அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய உலோகப் பொருள். நல்லா பாருங்கள், சில உலோகங்களை நம்ம உருவாக்கணும், ஆனால் டங்ஸ்டன் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு உலோகப் பொருள். மேலும் செல்லைட், வல்ஃபமைட், ஷெல்லைட், வல்ஃபமைட் ஆகியவற்றின் தாதுக்களிலிருந்தும் டங்ஸ்டன் பிரித்திருக்கப்படுகிறது. இந்த ரெண்டு தாதுக்கள் மினரல்ஸ், இதில் இருந்தும் அந்த டங்ஸ்டனை பிரிச்சிருக்கிறாங்க. ரசாயன கலவையாக பாறைகள் அது இருக்குது. அப்போ படிந்து காணப்படும் டங்ஸ்டன் தாது, அதாவது ரசாயன கலவையாக பாறை மேலே இருக்கிற படிஞ்சிருக்கிற கலவையாக இருக்கிற டங்ஸ்டன் சைனாவிலையும் அதுக்கு அடுத்தபடி சைனாவில் தான் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக வியட்நாம், ரஷ்யா, கனடா, பொலிவியா போன்ற நாடுகள் தான் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை சுமார் 8 கோடி டங்ஸ்டன் காணப்படுகிறது இந்தியாவில். மொத்தம் இந்தியாவில் 8 கோடி டங்ஸ்டன். அப்போது அதிகபட்சமாக கர்நாடகாவில் 3.6 கோடி டங்ஸ்டன் இருக்குது. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஆந்திரா, மேற்கு வங்கம் இங்கே எல்லா இடத்துலையுமே டங்ஸ்டன் கிடைக்கிது. 1900ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த டங்ஸ்டன் முதல்ல குண்டு பல்புன்னு முதல்ல இருக்கும். இப்போ எல்லாமே வேறு ஷேப்பில் மாறிடுச்சு. எலக்ட்ரானிக் பல்பில் குண்டு பல்ப் இருக்கும். அந்த குண்டு பல்ப் தான் டங்ஸ்டன். அது டங்ஸ்டன் இலைன்னு ஒன்று இருக்கும். அந்த டங்ஸ்டன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அதிக ஒளியை தரும் ஹாலோஜன் பல்புகள்லேயும் இது வருது. எண்ணெய் சுத்திகரிப்பு துறை மற்றும் போலி தங்கக்கட்டி இருக்கிற இராணுவத்தில் புல்லட்டுகள் இதுகளுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுது. போலி தங்கக்கட்டிகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த போலி தங்கக்கட்டி பயன்படுத்துறதுக்கு இதை எடுக்கிறாங்க, அந்த மாதிரி இல்லை. போலி தங்கக்கட்டிகள் பயன்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இராணுவ புல்லட்டுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. பேட்ரி, குறிப்பாக இன்றைக்கி மின்சார வாகனங்களாக வர்ற பேட்டரிக்கு பயன்படுது. இப்படி தேவை அதிகமாக இருப்பதனால தான் டங்ஸ்டன் உற்பத்தியில் இந்தியா உட்பட நாடுகள் கவனம் செலுத்துறது. நல்லா பாருங்கள், இப்போ நம்ம எல்லோரும் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மின்சார வாகனம், அடுத்தபடியாக இராணுவத்திற்கு புல்லட்டுக்கு அந்த மெல்டட் தேவை டங்ஸ்டன். இப்போ இந்த மெட்டலை இங்கே எடுக்க அனுமதிக்கிறதுனால என்ன பொருளாதார இழப்பு வருகிறது, வாழ்வாதார இழப்பு வருகிறது. இதை மிக சரியாக ஒவ்வொரு தனி மனிதனும் பதிவிடலாம். நம்ம சேனல் அதை எடுத்துகிட்டு போகுது, எங்கள் அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு எடுத்துகிட்டு போகுது. இதே பாஜகவினுடைய மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக கட்சிக்கும் அந்த அரசாங்கத்தினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய பிரதமருக்கும் நாம் எடுத்து சொல்கிறோம். டங்ஸ்டனின் உபயோகத்தை சொல்லிட்டேன். அதை எடுப்பதினால், அதை அரிட்டாப்பட்டி அந்த சுற்றி இருக்கிற கிராமங்கள் எடுப்பதினால் அந்த கிராமங்களுக்கு என்ன வாழ்வாதார பாதிப்பு, பொருளாதார பாதிப்பு, விவசாயம் அளிக்கிறது என்பது நீங்கள் சொல்லும் ஒரு காரணம். ரைட், நான் எதையுமே மறுக்கலை. ஆனால் டங்ஸ்டனுடைய தேவை என்னன்னு சொல்லிட்டோம். இல்லைங்க, டங்ஸ்டன் கொடுக்குறதுனால எங்களுக்கு எவ்வளோ இழப்பு இருக்குது, அதை நீங்கள் ஈடுகட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை மத்திய அரசுக்கு எடுத்து செல்ல தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.